bloody sweet. Hello everyone, I'm Naveen. Welcome to Navaj. So in this video, Mission Impossible 8, which is the final reckoning. So yeah, இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். So நான் ஒரு டாம் க்ரூஸோட படம் முதல்ல தியேட்டர்ல பார்க்கறேன்னா அதுவும் the first film of Mission Impossible நான் தியேட்டர்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன்னா கண்டிப்பா நான் இந்த படத்தை தான் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேங்க. நம்ம ஆக்சுவலி வந்துட்டு டாப் கனுக்கு போக வேண்டியது, பட் வந்துட்டு நான் போக முடியல. பட் ஒரு என்ன சொல்றது, லக்கா என்னன்னு தெரியல, மிஷன் இம்பாசிபிள் அந்த ட்ரெய்லர் டீசரை ரியாக்ட் பண்ணதுக்கு அப்புறம் வந்துட்டு இந்த டாம் க்ரூஸ் படத்தையாச்சும் வந்துட்டு நம்ம தியேட்டரில் பார்த்துடணும், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். மொத ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் மிஷன் இம்பாசிபிள்லேருந்து கடைசி வரைக்கும் பார்த்துருவோம்னு சொல்லிட்டு வேற எங்கேயும் எனக்கு ஓடிடியில் கிடைக்கலங்க. நிஜமாக சொல்ல போனால் டைமும் கிடைக்கல, படமும் கிடைக்கல. நெட்ஃப்ளிக்ஸில் இப்போ தான் ரிலீஸே பண்ணாங்க. 5th ஃபிலிமா 6th ஃபிலிமா தான் ரிலீஸ் பண்ணாங்க நெட்ஃப்ளிக்ஸில் இப்போ தான். சரிங்களா? ஸோ சரி யோசிச்சுட்டே இந்த படத்தை எப்படி பார்க்குறது அப்படின்ட்டு தியேட்டரில் கதை புரியாது, ஒன்றும் புரியாது, அந்த ஃப்ரான்ச்சைஸே புரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த எல்லா படத்தோடையும் இந்த எல்லா படமும் பார்க்க வேணாம். பேசிக்காக அந்த ஈத்தன் ஹண்ட் அவரோட கேரக்டரோட ஆரிஜின் வீக்னஸ் அண்ட் பவர் வீக்னஸ்லாம் வந்துட்டு தெரிஞ்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பார்த்தேன். நம்ம முக்க கமெண்ட்ரிலேருந்து அவங்க வீடியோ தெளிவாக போட்டிருந்தார் அவர். ஸோ அதை கேட்டேன், ஃபுல்லாக புரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் இது வந்துட்டு ஆக்சுவலி பார்ட் 2ங்க. இந்த ஃபைனல் ரெக்கனானிங் வந்துட்டு இது பார்ட் 2. இதுக்கு முன்னாடி பார்ட் 1 the 7th ஃபிலிம் இருக்கு, மிஷன் இம்பாசிபிள் டெட் ரெக்கார்டிங் சொல்லிட்டு பார்ட் 1 இருக்கு. சரிங்களா? அதோட கண்டினியூஷன் தான் இந்த ஃபைனல் ரெக்கார்டிங். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணேன், ஃபர்ஸ்ட் படத்தோட அந்த பார்ட் 1 டெட் ரெக்கார்டிங் வந்துட்டு பிரேக் டவுன் ஃபுல்லாக கேட்டேன். ஃபுல் மூவி பிரேக் டவுன் கேட்டேன். அதுவும் நம்ம எம்சியோட தான் கேட்டேன். ஃபுல்லாக கேட்டுட்டேன். என்ன கதை, என்ன நடந்திருக்கு அதில். ஓகே, அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு வா டாம் க்ரூஸ். ஆனால் வந்துட்டு நான் மிஷன் இம்பாசிபிளோட படத்தோட இந்த ஸ்டன் சீக்வன்ஸ் தான் பார்த்துருக்கேன். அவரே சொந்தமாக ஸ்டன் பண்ணுறது. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ரீசனாக நான் பார்த்தது வந்துட்டு பைக்கில் மலையிலேருந்து விழுவாரு. மலையிலேருந்து பைக்கை போட்டு விழுந்துட்டு பேராஷூட்டில் கண்ட்ரோல் பண்ணிட்டு போவார். அது உண்மையிலே அவர் பண்ணுதான். பட் வந்துட்டு அது மலையிலேருந்து குதிக்கிறது இல்லை. லைக் வந்து அதுக்குன்னு ஒரு வந்துட்டு செட்டெல்லாம் போட்டு உண்மையிலே அவர் ஸ்டன்லாம் பண்ணாராம். ஸோ அது வந்துட்டு பார்த்தேன், மேக்கிங் வீடியோ பார்த்தேன், அந்த ஒரிஜினல் ஃபுட்டேஜும் பார்த்தேன். ஸோ அது எனக்கு ஒரு மாதிரி தாறுமாறாக இருந்துச்சு ஒன்று பார்க்க போனால். ஸோ ஆக்சுவலி நான் ரிவ்யூ எங்கே போகலான்னு நினைக்கிறேன். அதே யூனிவர்ஸில் தான் இருக்கேன். ஸோ சொல்கிறேன் நான் ஏன்னா வந்துட்டு இது ஆக்சுவலி வந்துட்டு ரிவ்யூவோட ஒரு மூவி ரிவ்யூவோட ஒரு என்னோட ஆல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லுவோம். ஒரு அனுபவத்தை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ அப்புறம் தான் தெரிஞ்சு ஈத்தன் வந்துட்டு என்ன மாதிரி ஒரு கேரக்டர், எவ்வளோ இன்டெலிஜென்டான ஒரு கேரக்டர், அவ்வளோ ஒரு பெஸ்ட்டான ஏஜென்ட். ஸோ அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு அப்புறம் தான் தெரிஞ்சு இந்த மிஷன் இம்பாசிபிள்னா என்ன அந்த படத்தில் இருக்கும். ஒரு டெம்ப்ளேட்டாக அதோட அந்த மூவியோட டெம்ப்ளேட்னா என்னென்னு எடுத்துக்கிட்டா வந்துட்டு எல்லாரும் வந்துட்டு அந்த ஒரு ஏஜென்சி, ஒரு யூஎஸ் ஏஜென்சி, அது கீழே வந்துட்டு வேலை செய்கிறாங்க. நம்ம டாம் க்ரூஸ், நம்ம ஈத்தன் தான் வந்துட்டு ஒரு பெஸ்ட்டான என்ன சொல்கிறது ஏஜென்ட் அப்படின்றேன். உலகத்துக்கு என்ன ஒரு த்ரெட்னிங் வந்தாலும், என்ன ஒரு ஆபத்து வந்தாலும், லைக் வந்து உலகத்துக்கே ஒரு ஆபத்து வந்தாலும் ஒரு ஸோ அதை வந்துட்டு தடுக்கிறதுக்கு ஓகே ஒரு ஏஜென்ட்டை வந்துட்டு அவங்க அப்பாயின்ட் பண்ணுவாங்க. லைக் வந்து சீக்ரெட் ஏஜென்ட், ஒரு ஸ்பை த்ரில்லர். ஆக்சுவலி இது ஒரு ஜான்ரலே ஸ்பை த்ரில்லர். நம்ம ஈத்தனாண்டே ஒரு ஸ்பை ஏஜென்ட் தான். ஓகேவா? பேசிக்காக அதுதான், அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ பேசிக்காக அதுதான் ஒரு அசைன்மெண்ட் கொடுப்பாங்க. ஓகே, ஒரு அசைன்மெண்ட் அதெல்லாம் வந்துட்டு யாருமே பண்ண முடியாத அசைன்மெண்ட். அதுக்கு தான் பேர் வந்துட்டு மிஷன் இம்பாசிபிள். ஓகே, முடிக்கவே முடியாது இம்பாசிபிளான ஒரு மிஷன். சரிங்களா? முடிக்கவே முடியாத ஒரு மிஷனை எப்படி முடிக்கிறாரு, யார் முடிக்கிறார், ஈத்தன் முடியும், அதை எப்படி முடிக்கிறாரு, எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போறாரு. ஸோ இந்த படத்தில் வந்துட்டு கதையை சார்ந்து போகிறத விட கதையும் இருக்கும், பட் அதை விட ஆக்ஷனுக்காக தான் வராங்க இந்த படத்தோட ஃப்ரான்ச்சைஸ்க்கே நான் தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும். ஸோ அதெல்லாம் கேட்டு படம் பார்க்காமலே அது அந்த பிரேக் டவுன் வீடியோ கேட்டதுமே எனக்கு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ ஐம் ரியலி சாட்டிஸ்ஃபை. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ ஏன்டா இதுக்கு முன்னாடி படம் தான் பார்க்கல அப்படின்னு ரொம்ப மிஸ் பண்ணியிருந்தேன். ஸோ தேங்க் காட். பட் இந்த படம் வந்துட்டு மிஷன் இம்பாசிபிளோட ஃப்ரான்ச்சைஸில் வந்து கடைசி படம் வேறு சொல்கிறாங்க, த ஃபைனல் ரெக்கார்டிங். கொஞ்சம் என்ன சொல்கிறது, கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்துச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஈத்தன் பார்க்க முடியாதா அப்படின்ட்டு. பட் இந்த படம் பார்க்கும்போது கடைசி போகிற மாதிரி தெரில. மேபி ஒரு சாஃப்ட் ரீபூட்டாக வரலாம், இல்லை எப்படின்னு எனக்கு தெரிலங்க, சத்தியமாக ஐடியா இல்லை. இப்போது படத்துக்குள்ளே என்ன இருக்குது, எப்படி பிடிச்சிருந்துச்சு இல்லைன்னு பார்த்துருவோமா? ஸோ ஆப்வியஸ்லி இந்த படம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பார்ட்டோட ஆஃப்டர் அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் எப்படி முடியுதோ அதுக்கப்புறம் ஒரு 2 months கழிச்சு தான் வந்து இந்த படம் நடக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஆப்வியஸ்லி
ஓகே அஃப்கோர்ஸ் அந்த வில்லன் வந்துட்டு ஏஐ. ஓகேவா, இந்த ஏஐ வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய வில்லனாக போர்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. லைக் வந்து சொந்தமாகவே அக்சஸ் பண்ணிக்குது. லைக் வந்து மேகன் படம் பார்த்த மாதிரியே இருக்குது. லைக் மேகனும் ஒரு ஏஐ தானே, என்ன ராபர்ட் ஃபார்மில் இருக்குது. பட் இது சாரி இது மேகனோட சொல்கிறத விட இது என்ன மார்வல் படத்தில் இது ஏஜ் ஆஃப் அல்ட்ரானு, அதில் வந்து ஏஐ சண்டை போட்டுக்கோங்களேன். அந்த அல்ட்ரானு உருவாக்கு முன்னாடி ஏஐ தானே அல்ட்ரானு. லைக் வந்து அந்த மாதிரி லைக் அல்ட்ரான் வந்துட்டு ஒரு பாடி ஃபார்ம் எடுத்துக்கிச்சு, சொந்தமாகவே பாடியை தயாரிச்சுட்டு. பட் இந்த ஏஐ என்டிட்டின்னு சொல்கிறது இந்த ஏஐ வந்துட்டு லைக் வந்து சிஸ்டம்குள்ளேயே இருக்குது. ஓகே, இந்த சிஸ்டம் எப்படி வந்துட்டு இந்த சிஸ்டம்குள்ளே இந்த ஏஐ எப்படி வந்துட்டு இது ஒரு மிஷனாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இது கொஞ்சம் பில்டப்லாம் கொடுத்துருக்காங்க ஏஐ, அதனால எதை எக்ஸஸ் பண்ண முடியும் அதை எக்ஸஸ் பண்ண முடியும் அப்படின்ட்டு. ஸோ அப்படி தான் கதை போகுது. சரிங்களா, ஸோ இந்த படம் வந்து 2 hours கிட்டத்தட்ட 3 hours, எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 3 hours, பட் 2 hours 49 minutes அந்த மாதிரி போட்டுருந்துச்சு. பட் நான் படம் பார்த்து ஃபுல்லாக 3 hours பக்காவாக இருந்துச்சு. லைக் வந்துட்டு லேக் அந்த மாதிரி எதுவும் இல்லை, கொஞ்சம் அந்த பேசுகிற சீக்வன்ஸ்லாம் இருக்குது. அப்புறம் வந்துட்டு முன்னு கட்டம் முதல் ஃபர்ஸ்ட் கட்டம்லாம் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் சீன்ஸ்லாம் இருக்குல்ல, அது கொஞ்சம் ஒரு மாதிரி எனக்கு தெரிஞ்சு இப்போ எந்த மாதிரி பர்சன்டாக இருந்தீங்கன்னா யாராவது என்ன மாதிரி எதுவுமே படம் பார்க்கல, இந்த மிஷன் இம்பாசிபிள் படமே பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க அட்லீஸ்ட் அந்த ஃபைனல் ரெக்னானிக் டெட் ரெக்னானிக் இந்த படத்துக்கு முன்னாடி ஒரு 7வது படம் வந்துச்சு பார்த்தீங்களா, அம்மாயோட 7வது படம் வந்துச்சு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் 1 அதை முதல் பார்த்துருங்க. மேபி அதை பார்த்தாச்சும் உங்களுக்கு புரியும். அதுக்கப்புறம் அந்த கேரக்டர் கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. நான் கீழே உங்களுக்கு லிங்க் தரேன். ஈத்தன் அதனோட ஆரிஜின், வீக்னஸ், பவர் அண்ட் வந்துட்டு நம்ம மொக்க கமெண்ட்ரி அந்த சேனல் வந்துட்டு செம்மையாக எக்ஸ்பிளேஷன், ஃபுல் எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருப்பாங்க. அது நீங்கள் கேட்டாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் இந்த பார்ட் 1 அந்த 7வது படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளேஷன் வீடியோ வந்துட்டு எம்சி போட்டிருக்காரு. ஸோ அதை கீழே ஒரு நீங்கள் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் அந்த 2 வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த மிஷன் இம்பாசிபிள் கண்டிப்பாக ஓடிடியில் வெளியாயிரும்னு நினைக்கிறேன். ஸோ த டெட் ரெக்கார்டிங் வந்துட்டு நீங்கள் படம் பாருங்கள். பட் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் நான் உண்மையிலேயே வந்துட்டு நான் கொடுத்து வச்சிருக்கணும். இந்த மாதிரி படத்தெல்லாம் ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஒரு ஆக்ஷன் பேக்கான படம்லாம் வந்துட்டு லைக் வந்துட்டு ஜான் வீக்லாம் வந்துட்டு ஒரே கான்செப்ட் தானே. இந்த ஆக்ஷனுக்காக தான் நம்ம படத்தை பார்க்க வரோம். சரிங்களா, ஸோ அதுவும் இல்லாமல் நம்ம டாம் க்ரூஸ் வந்துட்டு அவரே வந்துட்டு எல்லா ஸ்டன் சீக்வன்ஸும் பண்ணுவார். ஸோ இந்த படத்தெல்லாம் வந்துட்டு ஏகப்பட்ட ஸ்டன் சீக்வன்ஸ் இருக்குது. பட் கொஞ்சம் லேட்டாக ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுப்போமே. பட் ஆரம்பத்தில் ஃபர்ஸ்ட் சீனே வரும்போது வந்துட்டு கொஞ்சம் நாஸ்டாலஜிக்காக இருக்குது. லைக் வந்துட்டு பழைய நினைவுகள்லாம் வருது. ஓ பாப்பா, கொஞ்சம் ஃபேன்ஸ்க்கு வந்துட்டு செம்மையாக கனெக்ட் ஆகும். பட் என்ன மாதிரி ஃபேன்ஸ் இல்லாதவன் லைக் வந்து இப்போதான் புது ஃபேன் வச்சுக்கோங்க, கனெக்ட் ஆகலை அவளை கனெக்ட். பிகாஸ் வந்து நம்ம படம்னா வந்து கொஞ்சம் சீன்ஸ் பார்த்துருக்கோம். இந்த சின்ன கிளிப்பிங்ஸ்லாம் இருக்கும் யூடியூப்ல, அதெல்லாம் பார்த்துருக்கேன். பட் ஃபுல் படம் பார்த்ததில்லை. அதனால தான் எனக்கு ஃபர்ஸ்ட் கட்டம் வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்கறதுக்கு இருந்துச்சு. இந்த மாதிரிலாம் நடந்திருக்கா, இப்படி நடந்திருக்கா அப்படின்னு கொஞ்சம் கனெக்ட். என்னால் கொஞ்சம் அதை பற்றி படிச்சிருக்கேன், ரிசர்ச் பண்ணியிருக்கேன். அந்த படத்தை இந்த மிஷன் இம்பாசிபிள் ஒரு ஃப்ரான்ச்சைஸை பற்றி படிச்சிருக்கேன். லைக் வந்து அதோட பிளாட்ஸ் படிச்சிருக்கேன், அதெல்லாம் படிச்சிருக்கேன். ஸோ கொஞ்சம் என்னால் கொஞ்சம் இமேஜின் பண்ணப்பா கொஞ்சம் கனெக்ட் பண்ணிக்க முடியுது. சரிங்க, பட் யாரெல்லாம் வந்துட்டு எம்ஐயோட ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஒரு ஃபேன்ஸாக இருக்கீங்களோ உங்களால் அந்த ஃபர்ஸ்ட் 30-40 minutes வந்து கொஞ்சம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபீலிங்காகவும் இருக்கும் உங்களுக்கு. கண்டிப்பாக நான் சொல்லுவேன். எனக்கு அவ்வளோதான் இல்லைங்க, நான் புது ஃபேன். ஓகேவா, இந்த படத்தில் எல்லாம் சொல்கிற மாதிரி நம்ம டாம் க்ரூஸ் அவர் தான் த பிக்கஸ்ட் ப்ளஸ் பாயிண்ட். அவர் தான் த பிக் பில்லர். அவர் தான் இந்த படத்துக்கே ஒரு ஐடென்டிட்டின்னு கண்டிப்பாக சொல்லுவேன், ஒரு அடையாளம். ஓகே, ஒரு அடையாளம் டாம் க்ரூஸ் தான். ஓகேவா, இந்த ஏதோ ஒரு படத்தில் மிஷன் இம்பாசிபிள் எத்தனை பாட்டுன்னு தெரியல, அந்த கிளிப்பிங் பார்த்துருக்கேன். நம்ம ஜெரமி கூட இருப்பார், நம்ம ஹாக்காய் கூட இருப்பார். லைக் வந்துட்டு பேர்ட்ஸ் கலிஃபால வந்துட்டு தொங்கிட்டு இருப்பாரு. அங்கே ஒரு ஸ்டன் சீக்வன்ஸ் நடக்கும், அந்த கிளிப்பிங் பார்த்துருக்கேன். அதெல்லாம் வந்துட்டு உண்மையிலேயாங்க எனக்கு மிரண்டிடுச்சு. ஐயோ மனசை என்னடா பண்ணி வச்சிருக்காரு. அப்போ எத்தனை வயசு வச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு மனசுக்கு 60+ 60 தெரியல, அத்தனை வயசுலையும் மனசை வந்துட்டு இந்த படத்தில் ஃபிசிக்காக இருக்கட்டும், இந்த பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், ஓகேவா, ஸ்டன் சீக்வன்ஸாக இருக்கட்டும், வேற மாதிரி புல் ஆஃப் பண்ணியிருக்காங்க. எனக்கு உண்மையிலேயே அத்தனை வயசில் என்னால் வந்துட்டு ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் பண்ண முடியாது கூட தெரிலங்க. பட் மனசு ஒன்றும் ஃபிட்டாக இருக்காது, செம்ம சாமிங்காக. அந்த ஒரு சுறுசுறுப்பு, அந்த ஒரு அலர்ட்னஸ், அந்த ஒரு தெளிவு, அந்த ஒரு ஸ்ட்ரென்த்து, அந்த பவர், அது அப்படியே கேஷுவலாக இருக்காது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. லைக் வந்து படத்துக்குன்னு அப்படின்னு கிடையாது, நார்மலாகவே மனசு அப்படி தான் இருக்கிற மாதிரி இருக்காது. அந்த படத்துல அந்த கேரக்டர் லைக் வந்து டாம் க்ரூஸே அப்படி தான் இருப்பார் போல, அந்த மாதிரி இருந்துச்சு கேரக்டர். லைக் வந்து நடிக்கல, அவர் வீட்டிலே வாழ்ந்துருக்காரு ஈத்தனாவே. லைக் இந்த படத்தில் வந்துட்டு அஃப்கோர்ஸ் டாம் க்ரூஸ் அவரோட பண்ணுற ஆக்ஷன்ஸ்க்காக தான் நம்ம இந்த படத்தை இப்போ பார்க்கணும். செம்மையாக என்ஜாய் பண்ணேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. முக்கியமாக வந்துட்டு அந்த பிளேனில் வந்துட்டு தொங்கிட்டு போயிடுது, டெய்லரே காமிச்சிருப்பாங்க. அப்புறம் கடலுக்குள்ளே அண்டர் வாட்டரில் வந்துட்டு அந்த ஒரு சீன் இருக்கும், அதுவும் உண்மையிலேயே எடுத்து தான்
உண்மையிலே தண்ணிக்குள்ளே போய் எடுத்ததா, அது உண்மையிலே ஃபேஷனிங்காக இருந்துச்சு, ரொம்ப சர்ப்ரைசிங்காக, ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. அது ரெண்டு ரொம்ப ரொம்ப லைக் ட்ரெயிலர்லேயே நம்ம கொண்டாடின ஒரு சீன்ஸு. எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த தண்ணிக்குள்ளே போன சீன்ஸ் தான். அதில் வந்துட்டு லிட்டரலி எனக்கு மூச்சு அடைக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த சீன்லாம் பார்க்குறப்போ எனக்கு உண்மையிலே எனக்கு மூச்சு திணறுது, தண்ணிக்குள்ளே என்னால் இழுக்கும், அந்த மாதிரி ஃபீல் பண்ணிட்டேன். ஓகே, நான் ஐமேக்ஸில் போய் பார்க்கலங்க, பட் எனக்கு தெரிஞ்ச ஐமேக்ஸில் போய் பார்த்துருக்கணும். பட் நான் நார்மல் தேட்டரில் போய் பார்க்குறப்ப ஸ்க்ரீன்லாம் சூப்பராக இருந்துச்சு. வழக்கமாக நான் சொல்கிறது தான், நான் போகிற தேட்டரில் எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஒரு டிக்கெட் வந்துட்டு மலேசியா ரிங்கெட்டுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 20 ரிங்கெட் வச்சுக்கோங்களேன். 20 ரிங்கெட் நார்மல் 2D ஸ்க்ரீன் தான். ஓகேவா, சீட்டு நல்லாயிருக்கும், சவுண்ட் குவாலிட்டி தான் பெஸ்ட்டாக இருக்கும், தேட்டர் ஸ்க்ரீன் ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகேவா, ஐமேக்ஸில் பார்க்குறது கொஞ்சம் பட்ஜெட், ஐமேக்ஸ் கொஞ்சம் அதோட கொஞ்சம் ஒரு 10 ரிங்கெட் கூடங்க, சரிங்களா, ஒரு 35 ரிங்கெட் ஐமேக்ஸ்க்கு. எனக்கு ஒரு 20 ரிங்கெட் ஓகே அப்படின்னு தான் போய் பார்த்தேன். சூப்பராக இருந்துச்சு. அப்போ சப்போர்ட்டிங் ரோல் பண்ணவங்களாம் சூப்பராக இருந்தாங்க. எனக்கு என்னன்னா எல்லா மிஷனுக்கும் வந்துட்டு ஈத்தனன் தான் வரணுமா, எந்த ஒரு ஈத்தனன்ட்டை தவிர்த்து எந்த ஒரு பெஸ்ட் ஏஜென்ட் இல்லையாடா ஏஜென்சியில், அப்படி தான் கேட்குற மாதிரி எனக்கு இருந்துச்சு. ஏன்னா எல்லாத்துக்கும் வந்துட்டு ஈத்தனன் தான் கூப்பிடுவீங்களா அப்படின்னு கேட்குற மாதிரி இருந்துச்சு. ஸோ அஃப்கோர்ஸ் இது ஒரு ஹீரோயிக்காக ட்ரை பண்ணியிருக்காங்க, லைக் ஹீரோவா அவர் தான் மெயின் அப்படின்றேன். அஃப்கோர்ஸ் அந்த மாஸ் எலிமெண்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அவர் தான் the one and only லைக் வந்துட்டு பெஸ்ட், த இன்டெலிஜென்ட், மோஸ்ட் இன்டெலிஜென்ட் நோட்டோரியஸ் ஏஜென்ட் அப்படி. லைக் வந்து இது எப்படி சொல்ல போனால் இந்த பீஸ்ட் படத்தில் நம்ம தளபதி விஜய் வீரராகிற மாதிரி, அந்த மாதிரி தான் அவர் மட்டும் தான் அந்த பெஸ்ட் ஏஜென்ட். ஓகேவா, எல்லா சந்தர்ப்பம் தான் தெரியும், எல்லா ஸ்டன்ஸும் எல்லாம் முடிக்க முடியாத ஒரு விஷயம் ஒருத்த மட்டும் தான் முடிக்க முடியும். அது அப்படின்னு எடுத்துக்கிட்டா, ஒருத்தனால தான் முடிக்க முடியும் எடுத்துக்கிட்டா அது ஈத்தனன் நான் மட்டும்தான். ஓகேவா, அப்படி எடுத்துருவாங்க அந்த படத்தை. அந்த ஃப்ரான்ச்சைஸ் ஃபுல்லாக அப்படி தான் இருக்கும். எந்த மிஷன் வந்தாலும், எந்த ஒரு மிஷன் வந்தாலும், கூப்பிட்றான் அவனை ஈத்தனன்ட்ட, அவனுக்கு ஒரு கோலை போடுறான், இதை முடிச்சு தம்பி அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா, எத்தனை எவனும் இல்லையாடா அப்படிதான் கேட்குற மாதிரி இருக்கும். எல்லாம் சப்போர்ட்டிங் பண்ணுவாங்க. ஸோ சப்போர்ட்டிங் ரோலாக எல்லாம் லைக் வந்து அவங்க கூட டீம் மெம்பர்ஸ் இருப்பாங்க. பட் அவர் தான் த மெயின், அவனால் மட்டும் தான் அந்த மிஷனை முடிக்கவே முடியும் அப்படின்னு எடுத்துருப்பாங்க. அவ்வளோ அந்த ஆக்ஷன்லாம் வந்துட்டு அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி, லைக் வந்து சில நேரத்தில் வந்துட்டு அது ப்ராக்டிக்கலாக லைக் வந்து கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ்னால் லைக் வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அது கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் தானா, அதெல்லாம் வந்து க்ரீன் ஸ்க்ரீன் தானா, அதெல்லாம் ப்ளூ ஸ்க்ரீன் தானா அப்படின்னு நம்மளால கண்டுபிடிக்கணும். அந்த அளவுக்கு குவாலிட்டி அப்படி ஒரு குவாலிட்டி அந்த படத்தில் இருக்கும். நான் 3 hours நினச்சனால லைக் வந்து படம் ரொம்ப லாங்காக இருக்க போகுது அப்படின்னு தான் நினச்சேன். பட் வெர்த்துங்க, அந்த டைம் டூரேஷன் வந்துட்டு வெர்த்து என்னை பொறுத்த வரைக்கும். அது லேக்லாம் இல்லை, அந்த பேசுகிற கட்ட முன்னு கட்ட மட்டும் தான். எப்போ வந்து ஈத்தனன் வந்துட்டாரோ அது அவர் கூட சேர்ந்து அந்த ஸ்டாரியும் டிரைவ் அவர் எப்படி அந்த என்டிட்டியை க்ளோஸ் பண்ண போறாரு, அந்த என்ன சொல்றது, அந்த ஏஐ வந்துட்டு எப்படி முடிக்க போறாரு, இந்த மிஷின் எப்படி முடிக்க போறாரு, அது விறுவிறுன்னு கொண்டுட்டு போறாங்களே. கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்லாம் இருக்கு, நான் ஒத்துக்கிறேன். பட் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம்ங்கனால ஃபர்ஸ்ட் இந்த ஃப்ரான்ச்சைஸில் எம்ஐயோட ஃப்ரான்ச்சைஸ்லேயே நான் பார்க்குறேன் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் மூவி டு பி செட். இந்த மூவினால எனக்கு அந்த லேக்லாம் எனக்கு ஒன்றுமே ஃபீல் ஆகல. நான் சூப்பர் என்ஜாய் பண்ணேன். ஆக்ஷன்ஸ்லாம் வந்துட்டு தாறு மாறா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, உண்மையிலே என்ஜாய் பண்ணேன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு டாம் க்ரூஸ் ஃபேனாக இருந்தால் செம்மையாக என்ஜாய் பண்ணுவீங்க, எம்ஐயோட ஃபேனாக அதுக்கு மேலே என்ஜாய் பண்ணுவீங்க. ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸாக இருந்தால் கண்டிப்பாக இந்த படம் வந்துட்டு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை இருக்கும், ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு ஆக்ஷன் மூவிலாம் பார்க்கணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டாம் க்ரூஸோட மிஷன் இம்பாசிபிளை பாரு, சூப்பராக இருக்கும். சரிங்களா, சூப்பராக இருக்கும். என்ன உண்மையிலே என்ஜாய் பண்ணேன். உண்மையிலேயே ஐ எம் ரியலி லக்கி, கிரேட்ஃபுல். இந்த படம் வந்துட்டு அவர் இந்த ஃப்ரான்ச்சைஸோட கடைசி படம்னால ஒரு நல்ல வேலை போய் பார்த்துட்டேன். இதெல்லாம் வந்துட்டு ஓடிடியில் பார்க்குற படமே கிடையாது. அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருக்கணும், சண்டே காட்சிகள்லாம் வந்துட்டு நம்ம தேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் வந்துட்டு அது கரெக்டாக இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ நல்லா நான் அதை மிஸ் பண்ணல. ஸோ அட்லீஸ்ட் ஐ ரியலி என்ஜாய். ஸோ கண்டிப்பாக ஓடிடியில் வந்துருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். சரிங்களா, மறக்காமல் கீழே நான் சொன்னதுனால ஈத்தனோட ஆரிஜின், பவர்ஸ் அண்ட் வீக்னஸ் எக்ஸ்பிளேஷன் என்ன வந்துட்டு ஃபர்ஸ்ட் பார்ட் 1 வந்துட்டு எக்ஸ்பிளேஷன்லாம் வந்துட்டு நான் கீழே ஒரிஜினல் லிங்க் கொடுக்குறேன். MC மொக்க கெமிஸ்ட்ரி வந்துட்டு அந்த சேனல்லேருந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களே ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா, ஸோ MCO நான் அட்டாக் பண்ணுறேன். ஓகே, ஸோ சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறேன். சீன் நெக்ஸ்ட் டேக் கேர், பாய்.